சூர்யானோட கருப்பு திரைப்படத்தில் இருந்து இந்த மாதத்தில் நமக்கு என்ன அப்டேட்ஸ் கிடைக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சூர்யானோட கருப்பு படத்தோட அப்டேட்டை பற்றி ரொம்ப நாள் கழித்து பேசுகிறோம். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி அதே மணிக்கு நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறது கமெண்ட்ஸில் தெரிவிக்க விடுங்க, நான் பார்ப்பேன். அதே மணிக்கு நம்ம சூர்யானுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணால் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ரைட். கருப்பு திரைப்படத்துலேருந்து இந்த மாதம் பொங்கல் ஸ்பெஷலாக தான் நமக்கு 2 அப்டேட்ஸ் கிடைக்க போகுது. அது மாதிரி இது சொல்கிறாங்க. ஒன்று செகண்ட் சிங்கிள், இன்னொன்று வந்து ரிலீஸிங் டேட்டு. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் ஃபேன்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஃபேன்ஸை வந்து காக்க வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் காக்க வைக்கிறதுல இந்த டீம் வந்து விருப்பப்படலை. ஏதாவது ஒரு அப்டேட் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக கொடுத்துடணும், அந்த மாதிரி முடிவில் தான் இருக்காங்கிறாங்க. அதுலேயும் சோர்ஸ் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. 2 அப்டேட்டையுமே ஒன்றா நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா லூஸ் இருக்கா, 2 அப்டேட்டையும் ஒன்றா எப்போ கொடுக்க முடியும் அந்த மாதிரி தானே கேட்குறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக ஒரு டீம் வந்துட்டு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ரோமோ வெளியிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதானே இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ சாங்கை ரிலீஸ் பண்ணும்போது சாங்கோட கடைசியில் நமக்கு ரிலீஸிங் டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சாங்குக்கும் இது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். அதே மாதிரி ரிலீஸிங் டேட்டையும் ஃபேன்ஸுக்கு அனௌன்ஸ் மணிக்கு இருக்கும். ஸோ பொங்கலுக்கு எங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுறதா ஃபேன்ஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் தான் பண்ண முடியல, ஆனால் ரிலீஸிங் டேட்டை கொடுத்தாது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி டீம் வந்து பிளான் பண்ணுறாங்க அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு படத்தை நிறைவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தை நடித்து முடிச்சு நம்ம சூர்யா 46 திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கே வந்துட்டு 90% மேலே முடிச்சிட்டாரு. ஸோ அதனால் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு ஈகர்னஸில் இருக்காங்க. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக ரிலீஸிங் டேட் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ February 14 மேக்ஸிமம் ரிலீஸிங் டேட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடைக்காலத்தில் 1 மாதம் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் ப்ரீ பிஸ்னஸ் எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ப்ரொமோஷன் மட்டும்தான் இன்னும் பாக்கி. ஒரு ஆடியோ லான்ச் நடத்தணும், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு வேலையில் நம்ம டீம் வந்து இறங்கிடுவாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்கு. ஸோ February 14 அதுதான் வந்துட்டு ஃபெஸ்டிவல் டே, லவ்வர்ஸ் டே. அன்றைக்கி வெளியாகுதுல, அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே ஒரு தரமான சம்பவம் நமக்கு வந்து காத்திருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக அமையும். இதை நான் சொல்லலை, ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் ஒரு சம்பவம் இருக்குது. நன்றி, வணக்கம்.